1.5 வயசுல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து நான் துணியை எடுத்து போடணும்னா ஐ கால் ஹிம், கண்ணா பக்கெட் வச்சிருக்கேன், பக்கெட்ல நீ துணி எடுத்து போடு கண்ணா, அம்மா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னா அவன் அழகா எல்லாமே எடுத்து போட்டுருவான். சமைக்கும் போதும் மேடை மேல உட்காந்துட்டு இருப்பான். அவங்க சொன்னாங்கல்ல இடுப்பு மேல வச்சுட்டு சமைப்பேன், மேடை மேல உட்காந்துருப்பான். நான் இவனை உட்கார வச்சா இந்த பக்கம் அடுப்புல நான் சமைச்சிருக்கேன். 1.5-2 வயசுலயே அவன் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும், டீ எப்படி போடணும் எல்லாமே அவன் சொல்லுவான். அவங்க பாட்டிக்கு அவன் சொல்லி கொடுத்துருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் should not be allowed. நீங்க என்ன சொன்னாலுமே வெடிக்கும் பண்ணும், என்ன எண்ணெய் இருக்கும், கடுகு போடுவேன், நான் வந்து பூண்டு போடுவேன், இதெல்லாம் வந்து என் குழந்தை வந்து பக்கத்துல நிக்கணுமா இல்ல தூக்கி வச்சுட்டு இருக்கமா? கிச்சன் எல்லாம் குழந்தைங்களுக்கு எப்பயுமே சூடான பால் எடுத்து நீங்க எங்க வைப்பீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்டே அவங்க கிட்ட நீங்க இதை மட்டும் தொடவே கூடாது கண்ணா அப்படின்னு ஃபர்ஸ்டே நான் 1.5 வயசுல இருந்தே அவனை வந்து கூட வச்சு சமைச்சிருக்கேன். ஃபர்ஸ்டே அவனுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இந்த விஷயத்த நீ தொடவே கூடாதுன்னு. இப்ப வரைக்கும் அவன் தொட்டதே கிடையாது. Sir, சாத்தியம் I இல்ல cannot accept anybody allowing their children to the kitchen. I care about your children, so I'm saying that nobody should allow your children to the kitchen because இதோட hazards என்னன்றத நிறைய வயசானவங்க, நிறைய என்னோட மாமியா சொல்லிருக்காங்க. நிறைய குழந்தைங்க எங்க சொந்தக்காரங்கல பாலெல்லாம் எடுத்து கொட்டிப்பாங்க, குக்கர்ல கை வச்ச கேசஸ் இருக்கு. என்ன சூடான பொருள் அவ்வளவு மிங்கலாகிற இடத்துல நீங்க எப்படிங்க பன்னீர் பட்டர் மசாலா உங்க குழந்தை தெரிஞ்சுக்கவே தேவையில்லைங்க how to make